வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த கந்தன் நான் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன். என் குழந்தையே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் மனதை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் என்று நம்பித்தானே உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணாக்குவது கிடையாது. உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருபோதும் நான் பொய்யாக்குவது கிடையாது. உனக்காக வேண்டி நான் என்ன கொடுக்க வருகின்றேனோ அதை எல்லாமும் நான் சரியான நேரத்தில் உன் வசமாக்கி கொடுக்க வந்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உனக்காகவே இந்த கந்தன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன். உன்னை சுற்றி நான் வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் நீ விரும்பிய விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைத்தே தீரும் என்பதிலும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ முழுமையாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். உனக்கான வாய்ப்புகளை இந்த வாழ்க்கை தெய்வத்தின் அருளோடு சரியாகவே தருகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் என்ன நினைத்திருக்கிறோம் என்பதனை எல்லாமும் சற்று ஆழமாக நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கும் ஒரு விஷயம் நிச்சயமாக நம்மை சரியானபடி வாழ வைக்கும் என்பது இங்கு எல்லோருடைய புரிதலாகவும் இருக்கிறதல்லவா? இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொன்னது போல ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இனி யார் நினைத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் இதை இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. உனக்கான வாழ்க்கை இது. உனக்கான வாய்ப்புகளை அது சரியாக தர துடிக்கும் நேரம் இது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பல உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்ததை எல்லாமும் இதுவரையிலும் எண்ணி எண்ணி என் குழந்தை நீ பதறியது போதும். இனி இந்த கந்தனின் அருளோடு இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மதிப்பையும் உனக்கே என்று பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ காலங்களை நாம் கடந்து எத்தனையோ நேரங்களை தாண்டி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது நம் வாழ்க்கை என்ற ஒரு நல்ல நிலையோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்கக்கூடாது. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையை மாற்றும்படி கந்தன் உனக்கு அருள் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதுதான் நடக்கும் என்பது விதியானால் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாதல்லவா? உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த காலங்களை நீ ஒருபோதும் இனி கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தெளிவுபடுத்திவிடும். நான் இருக்கும் இந்த நிலைகள் ஒவ்வொன்றும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சரி செய்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியான விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒட்டு மொத்தமான மாற்றங்களுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். கந்தன் இருக்க இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டாம். அப்பன் இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான காலங்கள் இனி எந்நாளும்
உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கந்தன் நான் இருக்கும் இந்த நிலைகளில் இனி உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எதையுமே என் பிள்ளை நீ தாங்கிக் கொள்ளும் மன வலிமையோடு வந்து விட்டாய். இனிமேலும் என்ன நடந்திருந்தாலும் இதையெல்லாமும் பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவம் என்பது உனக்குள் நிச்சயமாக இருக்கும் அல்லவா? உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த நேரமும் நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் இனி ஒவ்வொரு மாற்றங்களும் சரியாக நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, வெள்ளிக்கிழமை நேரம் கந்தன் உன் வீட்டு வாசலில் நிற்க வேண்டிய அவசியம் எதனால் வந்தது தெரியுமா? என் குழந்தை, நீ சொன்ன வார்த்தையை சரியாக காப்பாற்றி இருக்கிறாய். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நினைத்து நீ பதறியதை எல்லாமும் தவிர்த்து இப்பொழுது நீ மன உறுதியோடு இருக்க தொடங்கிவிட்டாய். நல்ல மனநிலையோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ பார்க்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ளும் பக்குவத்திற்கு வந்து விட்டாய் அல்லவா? இதற்கெல்லாமும் உனக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இனிமேல் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா மாற்றங்களுக்கும் காரணமாக என்ன இருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாமும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. என் குழந்தையே, கந்தன் உனக்காகத்தான் வந்திருக்கிறேன். உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் நான் உன்னோடு பேச நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலநிலைகளை, உன்னோடு நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளையும் உனக்கு சரியாக நானும் புரிய வைக்க தயாராகிவிட்டேன். அடுத்து நடப்பது என்னவென்று இனிமேலும் நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னுடைய நல்ல நேரம் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு சரியாகவே இனி எடுத்துச் சொல்லும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல உண்மைகளை உணர வேண்டி, பல சந்தோஷங்களை தெரிந்து கொள்ள வேண்டி, இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையிலும் பல உண்மைகளையும் பல நம்பிக்கையையும் நீ நல்லபடியாக பெற வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் உனக்காக அப்பன் நான் இருப்பேன் என்பதனை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நீ எனக்கு கை கொடுத்தால் அது போதும். உன்னை சரியான பாதையில் நான் வழிநடத்தி வந்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெள்ளிக்கிழமையில் இந்த கந்தன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் இன்று நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன். ஆனால் நடத்தி கொடுக்கின்ற விஷயம் எதுவானாலும் சரி, அதை நீ பத்திரப்படுத்தி கொள்வதும் உன் வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ உறுதிப்படுத்தி கொள்வதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. உனக்கே என்று நான் எடுத்து சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களிலும் நீ தெளிவோடு இருக்க வேண்டும். உனக்கு நல்லது நடக்க நான் துணை இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய தெளிவு என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். என்னவாகும் என்று நீ எண்ணி கலங்கினாலும் என் பிள்ளை, நீ தெய்வத்தின் அருளை பெற்று இருக்கிறாய் என்பது உன் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இனி எதையுமே
நீ யோசித்து கலக்கம் கொள்ளாமல் முன்னின்று உனக்கான நேரத்தை நீ உருவாக்கி கொண்டிரு. எதையும் உன்னால் சாதிக்க முடி என்பதனை நீ மறந்து விடாதே. இனி கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அதிசயம் ஒவ்வொன்றும் உன்னை ஆனந்தப்படுத்தட்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.